அதே மாதிரி இங்கே பிஜேபி வந்து மட்டும் இங்கே திருடி இருக்காங்க. இந்த நான் 2 கண்ணா நம்ம யோசிக்கல. ஏன்னா எல்லா மனுஷனும் 2 கண்ணு தானே இருக்கும் அப்படின்னு அந்த அண்ணன் சீமானுக்கு இந்த 40 லட்சம் வாக்கு விழாமல் அவங்க காப்பி வச்சு பயனாடிட்டு இருக்காங்க. ஆனால் அதனால எவ்வளோ பெரிய இழப்புன்னா இங்கே எல்லாத்தையும் இருக்கிற அந்த 40 லட்சம் இருக்காங்க. தான் இந்த படம் இந்த 40 லட்சத்துக்கும் இந்த அண்ணனுக்கு வரணும். பாத்திமா, இந்த படத்தை பத்தி நிறைய பேர் பேசி கேட்டோம். பட் இந்த படத்தை தயாரிச்சு நம்ம கிட்ட ஒரு படைப்பாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த படத்தினுடைய இயக்குனர் இசக்கி சார், ப்ளீஸ் we would like to hear from you. அனைவருக்கும் மாலை வணக்கம். இது நம்ம வாழ்வியல் சார்ந்த கதை தான். எப்பவுமே ஏன்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதுதான் நம்ம கதையாக எடுப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் பத்திரிகையாளர்கள், ஒரு பெரிய ரைட்டர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், எல்லாருமே பத்திரிகையாளர் தான், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி என்னை சுற்றி நடந்த சம்பவங்கள் தான் கோர்வையாக அந்த கதை. ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது என் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்த முருகேசன், கட்டேஷ், கீசா, தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வி, முத்துசாமி, இவங்கெல்லாம் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. எங்கடா போனாங்க, என்னடா ஆச்சுன்னு அப்படின்னு பார்த்தா வேற ஒரு பேரில் இருக்காங்க. அந்த பேரை நம்ம திரையில் வச்சுருக்குறோம். அங்கே போயிட்டு என் கூட என் சாமியை கும்பிட்டுட்டு, என்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு, அண்ணன் தான் சொல்லுவான், முதல்ல இந்த உலகத்துக்கு முதல்ல சொன்னது சாமிங்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம முன்னோர் தான். அங்கே போனவன் நம்ம முன்னோரையே அப்புறம் திட்ட ஆரம்பித்தான். அந்த வழி தான் இந்த படம். ஆனால் இது ஒரு மத படமாலாம் கிடையாது, இது ஒரு பேய் படம், ஒரு ஹாரர் மூவி. இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்துக்கு இன்னைக்கு கதாநாயகர்கள் பார்த்திங்கன்னா பாடலாசிரியர்களும் இசையமைப்பாளரும். இந்த பாடலாசிரியர் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே தெரியாமல் தான் இருந்தது. ஏன்னா ஒரு பாடல், அசாத்தியமான ஒரு பாடல் இருந்தார். அந்த பாடல் ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல அப்படின்னு ஒரு பாட்டு வரிகளை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அந்த சேலை எதுக்கெல்லாம் பயன்படுத்துச்சுன்னு, ஏன்னா இது எல்லாமே அந்த பாதி வரிகள் நமக்கும் சம்மந்தம் இருக்கும். அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு இடுப்பில் கட்டி நீச்சல் படித்தது, அப்பனுக்கு போத்துனதுக்கு, அப்புறம் கையில் காயம்பட்டினத்தை கிழிச்சு கட்டுறதுக்கு, தொட்டில் கட்டி ஆட, துள்ளி கட்டி அப்படின்னு, துளி கட்டி தாளாட்ட அப்படின்னு எல்லா வரிகளும் இருக்கும். கடைசியாக பார்த்தா செத்தாலும் போத்த வேணும் அப்படின்னு அந்த சேலை வச்சுருப்பாங்க. இல்லை ஒரே ஒரு வரி என்னென்னா, எங்கள் ஊரில் அதாவது நம்ம தமிழருடைய மரபிலே இருந்தால் யாராவது இறந்துட்டா அந்த நீர்மாலை எடுத்துகிட்டு போவாங்க. நீர்மாலை எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தாயுடைய சேலை விரிப்பாங்க. ஏன்னா தாயுடைய சேலை, ஏன்னா நீர்மாலை ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் கடைசியாக குளிப்பாட்டுறது. அப்போ அந்த வரும்போது அந்த காலில் இது பட்டு அவனுக்கு அவனுக்கு வலி வந்துடக்கூடாது அப்படின்னு உலகத்தில் பெரிய புனிதமானது இல்லையா தாய், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவள். அதான் கடைசியாக அந்த நீர்மாலை போயிட்டு வரும்போது விரிப்பாங்க. விரித்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த சடங்கெல்லாம் செய்வாங்க. அந்த பாட்டு அதே மாதிரி அப்படி ஒரு தாய்மை எழுதின பாட்டை என் படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. அந்த குழந்தைகளை வச்சு ஒரு பாட்டு இருக்கும், காடு எங்கள் வீடு தான் அப்படின்னு அந்த பாட்டு எழுதியிருக்காரு. நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. அதுலேயும் அதே மாதிரி வரிகள்லாம் இருக்கும். மேடு பள்ளம் எல்லாமே எங்களுக்கு மெத்த போல், ஆடு கூட அத்தை போல் பேசணும்னு ஒரு வரி எடுத்துருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தாய் கூட நம்மளை கோவப்படும் போது அடிச்சிருவாங்க, அத்தை அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அது ரொம்ப அந்த வரியை பாதிச்சிச்சு. ஏன்னா எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் பாம்பேக்கு போயிட்டாங்க. பாம்பே போனதுக்கப்புறம் எங்களுக்கு வயதான காலத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு இந்த இறக்குற தருவாய் வரும்போது எனக்கு ஊருக்கு போய் ஆணுங்கிறாங்க. ஊரில் அவங்களுக்கு யார் இருக்கிறா பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது என் தம்பி பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நிஜமாகவே உணர்ச்சி செய்யப்பட்ட அளவு போய் அவங்கள போய் பாம்பேல போய் ஃப்ளைட்டில் கொண்டு வந்தோம். அது மாதிரி அந்த அத்தையோடைய பாசத்தை அந்த பாட்டில் ஒரே வரியில் சொல்லியிருப்பார், ஆடு போல் பாசம் காட்டும், அத்தை போல் பாசம் காட்டும் ஆடு அப்படின்னு. அதே மாதிரி நிறைய வரிகள் அந்த பாட்டில் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க, மிகப்பெரிய உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அவரை எனக்கு அறிமுகப்படுத்தின ஒரு கேமராமேன் சுகுமார் அவர்கள். ஏகாதசின்னு சொன்னால் நான் சரியிட்டேன். ஆனால் அவர் இந்த ஒத்த பாடல். அதே மாதிரி அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருவிடையான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தபலை வாசிச்சுட்டே படிச்சிருப்பார். பிரமாதமாக இருக்கும். அந்த அண்ணன் பாட்டு, அண்ணன்னா அந்த பாட்டை ஃபுல்லாக பாடி காட்டுவார். நம்ம அது அண்ணனுக்கு தான் அது வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் படத்தில் மிகப்பெரிய ரோல் இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள். நான் அந்த வீராய் மக்கள் ஒரு படம் பார்த்தேன், பாட்டு கேட்ட உடனே அவரை நான் பார்க்கணும், அவர் தான் நமக்கு படத்தை இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இசை பிரமாதப்படுத்திருக்காரு. அதில் பின்னாடி இசை மிரட்டிருப்பார். ஏன்னா இது ஆர்ஆர் மூவி இல்லையா, அது இசை தானே பெரிய விஷயமா இருக்கும்.
அதை மிரட்டி இருப்பார். அதே மாதிரி அடுத்தது நம்ம சொல்ல வேண்டியது கேமராமேனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அவர் தரையில் படம் இருக்கிறத விட மலையை பார்த்துட்டாருன்னா மலையிலே பரப்பார் அப்படி. அவர் படங்களில் பார்த்தீங்கன்னா மைனா, கும்கி எல்லாமே மலை சார்ந்து தான் அவருக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி பிரமாதப்படுத்திருப்பார். அங்கே ட்ரோன்ஸ் பறந்ததே இல்லை, இவர் பறந்துருப்பார். எனக்கு வந்து அவ்வளோ பெரிய காட்சி. ஏன்னா அண்ணன் வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு யார் கேமரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ணன் சீமன் அந்த ஷாட்டை வந்து அவருக்கு அந்த ட்ரெய்லர் காட்டும்போது சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பிரமாதப்படுத்திருக்காரு. அடுத்தது இந்த படத்துடைய ஹீரோ விமலை வேலை வாங்குற மாதிரி வேறு எந்த ஹீரோவும் வேலை வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியலை. நம்ம நிறைய ஹீரோ வச்சு படம் எடுக்கலை. ஏன்னா அந்த சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த கலாவணியில் சொல்லுவார்ல, அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த இன்னைக்கு கட்டிக்க மாட்டேன் ரெண்டு மட்டும் வேணுமான்னு அந்த வாயிலே பேசுவார். வேணுமா அப்படிம்பார். அதே மாதிரி நம்ம கதை சொல்ல உடனே நம்ம டைலாக் சொன்னால் தானே அப்படிம்பார். ரொம்ப பிரமாதமான ஒரு கலைஞரை வந்து விமல். அடுத்து சாயதேவி, அவங்களும் வந்து அழைக்காம அண்ணனுக்கு தம்பிக்கு தங்கச்சி, அவங்க அண்ணனா கேமராமேன் சுகுமார் இதில் நடிச்சிருப்பார். தங்கையை அவர் நடிச்சிருப்பார். போட்டு அடிச்சிருப்பாங்க. அடியெல்லாம் சண்டைலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நானும் சில நேரம் பயந்துருவேன். ஏன்னா அதான் அந்த பொண்ணு இவர் கையை தான் பிடிச்சானே கழுத்தை பிடிச்சிட்டு அப்படி சுற்றி ரூம்லாம் அடிச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது இருக்காரு. அதே மாதிரி எனக்கு அடுத்தல இருந்த ஜோடி விஜயார் அண்ட் சேஸ்விதா ரொம்ப அந்த படத்துக்கு எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தார். அந்த மிரட்டி பாப்பில் ஒவ்வொரு இந்த பாட்டில் கூட பார்த்தீங்க, அவங்க இங்கே நின்று மிரட்டுவாங்க அந்த படத்தில். அவங்க ரொம்ப பிரமாதப்பட்டிருந்தாங்க. அடுத்தால கூல் சுரேஷ். நான் தான் கூல் சுரேஷ்கிட்ட சொன்னேன், கூல் சுரேஷ் நீங்கள் தரையில் நடிக்காதீங்க, நீங்கள் திரையில் அடிங்க, நீங்கள் உங்களுக்கு நல்லா நடிப்பு வருது, நீங்கள் கோமடி மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்பேன். இப்போ கூட நம்ம அந்த சத்தியமாக அந்த விஷம் போட்டு வரவிடான்னு தான் சொல்லியிருந்தேன். அவர் வந்துட்டார். ஏன்னா அவரை பிறவி குணம் மாதிரி அது சிலலாம் அவர் கூட வந்துட்டான்னு தெரியல, தடுக்க முடியல. உண்மையாக ஒரு பிரமாதம் நடிகை. படத்தில் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அருமையாக நடிச்சிருப்பார். அடுத்தது எடிட்டர் புவன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்சி ஒவ்வொரு காட்சியும் அடுத்தடுத்த இந்த விசாரணை காட்சியெல்லாம் அருமையாக பண்ணியிருப்பாப்புல. நம்ம எடுத்துட்டு கொடுத்துட்டோம், அதை கட் பண்ணி அந்த ஷார்ட்டை அங்கே போட்டு இது இங்கே போட்டு இந்த சீன் அங்கே போட்டு அப்படி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அவர் கட் பண்ணி இருங்க ஒரு சரிங்க அப்படின்னு அவர் கட் பண்ணி அந்த சீனை கொண்டு வருவார். பிரமாதமாக வச்சுருந்தார். மிக முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதர் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருந்தாலும் அது உண்மையிலே ஆஸ்வால்ட்டுன்னு நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு ஃபாதராக இருந்தவர் ஆஸ்வால்ட். அவரே மாதிரி தான் இருப்பார். நான் அந்த ஃபோட்டோ கூட அவருக்கு அனுப்பியிருந்தேன். எங்கள் ஃபாதரை தான் அவர் ஆஸ்வால்ட்டு. அவர் ஆஸ்வால்ட்டாகவே வாழ்ந்துருப்பார். அந்த படத்தில் மிகப்பெரிய போன். அது வந்து அது நம்ம யாருமே மறுக்க முடியாது. அதுக்குனால எனக்கு அவருக்கும் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு கூட எல்லோரும் சொன்னாங்க. அதெல்லாம் வராது. ஏன்னா நம்ம கடைசியாக என்ன சொல்கிறோம்னா, இந்த மண் சார்ந்து, இந்த மண்ணோடைய அடையாளம் சார்ந்து, இந்த மண்ணுடைய இனம் சார்ந்து தான் வாழ சொல்கிறோம் தவிர வேறு எதுவுமே நம்ம சொல்லலை. ஏன்னா இந்த மாதிரி வாழும்போது தான் இது மனிதனுக்கு மனிதன் பிரச்சனை வராது அப்படிங்கிறதுனால நம்ம அதை சொல்லியிருக்கோம். அதனால் அதை அவர் பிரமாதமாக நடிச்சிருப்பார். என்கிட்ட அது இந்த சுகுமார் கூட ஒரு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுவார். ஃபாதர் உங்களுக்கு திருநெல்வேலி தானே அப்படிம்பார். ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படிம்பார். எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தீங்கன்னா அப்படின்னு யாரும் சுகுமார் கேட்பார்ல. எப்படி கண்டுபிடிச்ச ஃபாதர் திருநெல்வேலி தான் பாசைக்கும் ஃபாதருக்கும் ஃபேமஸான ஊர் ஆச்சுல்ல அப்படிம்பார். அசால்ட்டாக ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவார். எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ஏன்னா எம்எஸ் பாஸ்கர் சார் தான் நடித்தால் மட்டுமல்ல முதல்ல வந்து எல்லாரையும் நிற்க வச்சு அவங்களெல்லாம் என்னை அடித்து காட்ட சொல்லுவார். அதில் உண்மையில பிரமாதமான ஒரு நடிகர். அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவரை வந்து என்ன சுகாலாம் சொல்லுவார், அவர் சிவாஜி மாதிரி தான் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவர் நல்ல நடிகர். அடுத்து இப்போ நம்ம மனோஜ்குமார் சார் வந்து மிகப்பெரிய கேரக்டர் அந்த படத்துக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா அவர் தான் அந்த படத்தில் அந்த கதையில் விமர்சிக்க ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார். அதனால் எனக்கு வந்து ஏன்னா அந்த படத்துக்கு மெயின் கதாநாயகனே அவர் தான். ஏன்னா ஒரு எங்கள் ஊரில் நடந்த சம்பவம், அவருடைய பேர் வச்சுருந்த கதாபாத்திரம் தான். ஊர் எங்கே போகுது, அங்கே போனோன்னு அவருடைய என்ன வாழ்க்கை நடந்தது, அதுக்கப்புறம் ஏன் அந்த ஊருக்கு திரும்பி வராரு அப்படிங்கிறது எல்லாம் அந்த அவர் சுற்றி வரும். அதனால் சார் கதாபாத்திரம். அடுத்தது இந்த விழாக்கு எனக்கு வரைக்கும் இந்த ஆதிரா இருக்கிறாங்க. ஆதிராலாம் ஐயோ கோவிசர்லாம் மிஞ்சிருவாங்க ஒரு கட்டத்தில்.
ஐயோ என்ன ஃபெலிக்ஸ் வந்துட்டானே அப்படின்னு குதிப்பாங்க. பிரமாதமா அவங்களுடைய நடிப்பு. அடுத்தது இந்த விழா சிறப்பிக்க வந்து நான் அண்ணன் தேனப்ப சார் அவர்களை அடிக்கடி எல்லா படத்துக்கு அவரை கூப்பிடுவேன். அது ஏதோ ஒரு காரணத்தினால தவிர்த்து தள்ளி போயிட்டு இருந்தது. எல்லாம் இதில் விழாக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இங்கே படத்துலையும் அது நான் அண்ணன் கூட, ஏன்னா அண்ணன் ஒரு பிரமாதம் நடிக்கிறது, நம்ம அதை பயன்படுத்தாமல் விட்டோம்னு வருத்தம் உண்டு. மாதிரி அண்ணன் சுவா பற்றி உங்களுக்கு சொல்கிறதில்ல. ஏன்னா சுவா மாதிரி ஒரு வாழ்க்கையில் மனிதன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு அப்பா நல்லா அமைஞ்சா குரு நல்லா அமைய மாட்டான், குரு நல்லா அமைஞ்சா அப்பா அமைய மாட்டாங்க. அண்ணனுக்கு ரெண்டுமே கடல், தமிழ் கடல். அண்ணன் ஐயா, எங்கள் ஐயா நெல்லை கண்ணன் அவர்களுடைய தமிழ் கடலுடைய அதே மாதிரி அவருடைய குருநாதர் பார்த்திங்கன்னா பாலுமேந்திர ஐயா சார். அதனால் அவர் இந்த விழாவுக்கு வந்து அவர் நன்றி, இயக்குனர் அவங்களுக்கு நன்றி. அடுத்து மெயின் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு போனாலும் எங்கள் அண்ணனை பற்றி, ஏன்னா ஹீரோ சொல்லியாச்சு, இப்போ நிஜ ஹீரோ அண்ணன் சீமான். ஏன்னா நாங்கள் வந்து 2010 நினைக்கிறேன், 2010 முத்துக்குமாருடைய ஜோதியை வந்து கன்னியாகுமரியில் வந்து கொடுத்து விட அங்கே ஐயா நல்லகன் தர்றதாட்டு நிகழ்ச்சி. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா அந்த கடை வச்சிருக்க புறாமே மலையாளி. நாங்கள் 4 பேர் தான் நிற்கிறோம், யாருமே இல்லை. ஆனால் அந்த அண்ணன் வந்து 1.5 மணி நேரம் பேசினார். ஏன்னா தேவை இருந்தது. அதனால் அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கொடுறான். அப்போ என்னென்னா தேவை இருந்தது. சினிமா தான் அசாத்தியமானது. அதாவது நீங்கள்லாம் வந்து அதை காமெடியை நினைக்கிறதெல்லாம் சாத்தியப்படுத்துறதா சினிமா. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ யோகேஷ் நடராஜ் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 4 பேர் கத்தி எடுத்து குத்திருப்பான், இந்த பக்கம் கடப்பாறை எடுத்து குத்திருப்பான். ஆனால் அந்த பக்கம் ஒருத்தன் பார்த்து அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து சுட்டுருப்பான். ஆனால் அதுக்கு அப்புறம் தாண்டி போயிட்டு பீரங்கி எடுத்து சுடுவாப்புல. ஏன்னா அந்த அங்கே வந்து தேவை இருக்கும். ஏன்னா அந்த ட்ரக்ஸ் மாற்றியா இருப்பான்ல, அவனை அடிக்கணும்னு. ஆனால் அவருக்கு கற்பனை கெட்டாத விஷயம் தான், ஆனால் அவனை கொல்லணுமே எதிரியே அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஏன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் இந்த கத்தி படத்தில் பார்த்துருப்பாரு. அதெல்லாம் சாத்தியமே இருக்காது. ஒரு லாரியில் போட்டு அவ்வளோ அது உயிரோட போனாலே நம்ம அவ்வளோ தூரம் பயணிக்க முடியாது. லாரியில் போட்டு அத்தனை ஆஃபீஸரில் போட்டு கொண்டு போகல. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆகணும், ஸ்டேஷனில் போய் அங்கே ஐயா வாங்க காப்பாற்றுங்க பார்ப்பான். அவனுக்கு அங்கே தேவை இருந்தது. அதே மாதிரி அவர் ஒரு மகா அங்கேருந்து எங்கள் அப்பா வருவான்னு தேடிட்டு இருக்கோம். இப்படி ஒரு தேவை இருக்கும்போது சாத்தியப்படாதெல்லாம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு தோணும். அதுதான் அண்ணன் செஞ்சாப்புல. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் பத்திரிக்கையாளர் நான் வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் எம்ஜிஆரோட படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஹீரோடு குளத்தில் குளிச்சுட்டு இருப்பாப்புல. குளிச்சுட்டு இருக்கும்போது கேமரா சுற்றி காட்டுவா, காடாக இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் வில்லன் வந்து அவனை வந்து அந்த அம்மாவை கெடுக்கிறது ஆரம்பிச்சோடனே எங்கேயோ இருக்கும்னு தெரியாது, விழுது ஆலமரத்தை பிடிச்சி நேரே வந்து காப்பாற்றுவார். ஏன்னா அப்போ உடனே மக்கள் அதை கேட்கல. அது வந்து ஏன் கேட்கலன்னா அது அவங்க தேவைப்பட்டது. அதே மாதிரி தான் இந்த எங்கே இந்த கத்தி சண்டை எம்ஜிஆர் சண்டை போடும்போது கத்தி வந்து கீழே வந்துருக்கு. இல்லை போகும்போது எம்ஜிஆரோட கையில் வந்து கத்தி கீழே வந்துருக்கு. உடனே இங்கே இருந்து தரையில் வந்து ஒருத்தன் கத்தி தூக்கி போட்டிருக்கான். இது நகைச்சுவை தெரியும். ஆனால் அங்கே என்னன்னு அவனுக்கு தேவைப்படுது, இவனால செய்ய முடியும்னு நம்ம அவங்க கத்தி எடுத்து போடுறான். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் சினிமா போகும்போது கத்தியை கொண்டு போனான்னு சொன்னேன். ஏன்னா எம்ஜிஆர் கையிலேருந்து இந்த படம் இல்லை, எந்த படத்தில் போனா நீ கத்தி வந்து நான் கத்தி கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த கத்திங்கிறது என்னன்னா அவன் தன் பாதுகாப்புக்கு வச்சது. அவன் தன் பாதுகாப்புக்கு வச்ச கத்தியை அவன் எடுத்து எம்ஜிஆர் அங்கே வீசுறான், திரையா இருந்தாங்க. அதே மாதிரி இந்த நானும் இந்த கத்தி எடுத்து வீசினேன் யாருக்காங்கன்னா சீமானனுக்காக. எல்லாரும் சுற்றி இருக்கவங்க சொல்லுவான், என்னடா கிணத்தனமா இருக்குது, அவன் பேசுறதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது, இதெல்லாம் சாத்தியமாடா பண்ணும், இதெல்லாம் ஆகுமாடா, இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு பேசுவான். ஆனால் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், இங்கே ஒன்று தேவை இருக்குது, இங்கே தமிழ் தேசியம் ஒன்று தேவை இருக்குது, அதுக்கு வேற எவனுமே இல்லை, சீமான் தான் இருக்கிறாப்ல, சீமான் தான் இருக்காப்ல நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். யாருமே அப்பெல்லாம் அவங்க கேட்கல. அதாவது இப்பவும் சொல்கிறான், நிறைய அரசியல்வாதிலாம் சொல்கிறான், இல்லை என்னடா இதை எப்படி பேசிட்டே இருக்காப்ல, எப்படி பேசிட்டே இருக்காப்ல. ஆனால் மக்களுக்கு தெரியுது இவன் தேவை அப்படின்னு. அதனால தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்கு வாங்கினாப்புல அண்ணன். அதே மாதிரி இப்போ இன்னும் அண்ணன் இன்னொரு நான் என் படத்தில் அதான் பேசியிருக்கேன். என்ன படத்துலன்னா கடைசி அங்கே தான் கொண்டு வரேன். இன்னொரு 40 லட்சம் வாக்கு இருக்குது. அது எங்கன்னா அந்த வாக்கு ஏன் வராமல் இருக்குன்னா மக்கள் அந்த 40 லட்சம் பேர் போடுறதுக்கு இருக்கான். அவனை வந்து யார் தடுத்துட்டு இருக்கான்னா அது நான் ஒரு சபை அப்படின்னு சபையில் இருந்து ஐயா அவனை போட்டுறக்கூடாது, அவனை போட்டுறாங்க பிஜேபி வந்துரும்பா. அதே மாதிரி ஜமாத்தில் இருந்து போட்டீங்கன்னா பிஜேபி வந்துடும் சொல்லி அந்த 40 லட்சம் வாக்கை விடாமல் வச்சுருக்காங்க, தடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அண்ணன் ஒரு ஆள் தாங்க இந்த 2 இதான் விஷயம்.
இஸ்லாமியர்கள் என்ன சொந்தம், இஸ்லாமிய தன்னை என் தம்பி அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் தான். மற்ற கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை பிரிவினை வச்சிருப்பான். இவன் தான் சொன்னா பெரும்பான்மை, அவன் பெரும்பான்மை தமிழன் சொன்ன ஒரே ஆள் தான். அதே மாதிரி சாதிகளில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே தலித்து பிரிவு, அந்த பிரிவு, இந்த பிரிவுன்னு இருக்கும். அண்ணன் சத்தியமா நானே போய் கற்றுக்கிட்டதும் இது பண்ண என்னன்னா, அங்கே எந்த சாதியாக தான் சரி, அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்பா பிரிப்பன் தான். நாம் தமிழர்ல மட்டும் சாதி, வேற எந்த கட்சியிலும் கிடையாது. ஸோ இங்கே என்ன இருக்குது, தேவைப்படுது இந்த மாதிரி விஷயங்களை வேற எவனும் செய்ய முடியாது. உலகத்தில் யாருமே செய்யலை. அப்போ அவன் தேவைப்படுறதுனால ஒருத்தன் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கிறத விட்டுட்டு அவன் என்னன்னா, அவன் சீமான் பேசுகிற அரசியல் எவனும் பேச மாட்டான். எவனும் பேசாம அவனை குறை சொல்கிறான்னு நெத்தாலும் சொல்லலாம், குறை சொல்கிறவன்னா வேற என்னதான் கிடைக்கும்னு பார்த்து ஒரு மற்ற விஷயங்கள்லாம் பேசுது. அவரை வந்து வீழ்த்த நினைக்கிறது. ஆனால் வீழ்த்த முடியாது. ஏன் தெரியுமா, அவன் பிடிச்சிட்டு இருக்க ஒரு சங்க பிடிச்சிட்டு இருக்க அவனை யாரை எதிரியை அப்படி சங்க பிடிச்சிட்டு இருக்கா. அவங்களும் மாற்றி அவங்கள வந்து வீழ்த்த நினைக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா அந்த நான் ஒரு கதையோடு முடிச்சிடுறேன். ஏன்னா அந்த 40 லட்சம் வேற அந்த வாக்குகள் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன்னா, எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 6 மணிக்கு மேலே வெளியே ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க, 6 மணிக்கு மேலே வெளியே வராங்க, 2 கண்ணை வந்துடுவான், 2 கண்ணை வந்து பிடிச்சிட்டு போயிடுவான், 2 கண்ணை வந்து பிடிச்சிட்டு போயிடுவான்னு. சரி, அந்த 2 கண்ணை எங்கேருந்து வரான்னா 3 கண்ணில் இருந்து வரான் அப்படின்பா. நாங்கள் பார்த்துட்டு சின்ன நேரத்தில் பயந்துக்கிட்டே இருந்தோம். ஊருக்காரங்க யாரும் ஊர் விட்டு 6 மணிக்கு மேலே வர மாட்டாங்க. ஆனாலும் அந்த ஊரில் திருட்டு போயிட்டு இருந்தாங்க, கலாண்டு இருந்தாங்க. யாரா கண்டுபிடிக்கலாம். பார்த்தா கடைசியில் பார்த்தா இந்த எவன் 2 கண்ணு வருவான், எவன் 3 கண்ணு வரான்னு எவன் சொன்னானோ அவன் தான் திருடி இருக்கான். அதே மாதிரி இங்கே பிஜேபி வந்துட்டு மட்டும் இங்கே திருடி இருக்காங்க. இந்த நான் 2 கண்ணா நம்ம யோசிக்கல. ஏன்னா எல்லா மனுஷனும் 2 கண்ணு தானே இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கல. இந்த 3 கண்ணு பார்த்தா 3 கண்ணு ஒரு பாலம் இருக்குது ஊரில். அந்த 3 கண்ணு பாலத்துலேருந்து வரான்னு சொல்லிட்டு எங்களை ஏமாற்றி விட்டுட்டான். அதே மாதிரி ஏமாற்றி இந்த அண்ணன் சீமானுக்கு இந்த 40 லட்சம் வாக்கு விழாமல் அவங்க பார்த்துட்டு பயனாட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அதனால எவ்வளோ பெரிய இழப்புன்னா இங்கே எல்லாத்தையும் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த படத்தில். அதுக்கு தான் இந்த 40 லட்சம் கதை தான் இந்த படம். இந்த 40 லட்சத்தும் இந்த அண்ணனுக்கு வரணும். அதுதான் அதுக்காண்டி நான் அது அரசியல் படம் கிடையாது. படத்தில் நான் எங்கேயுமே அரசியல் பேசலை. ஆனால் நான் என் மண் சார்ந்த அடையாளம், காதல் எல்லாம் பேசியிருக்கேன். ஒரு பாத்திமா, ஒரு பரமசிவங்கிற பாத்திமா, அந்த பாத்திமாங்கிற பொண்ணு ஒரு பெண் இல்லையா, அந்த பெண் நினைக்கிறேன் நான் என் ஊர்லேயே அடையாளத்தோட வாழணும், நான் பிறந்த ஊரில் வாழணும்னு ஆசைப்படுறேன். கடைசியில் அவரோட ஆசை நிறைவேறாமல் போயிருது. இதுக்கு காரணமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அடையாளங்களை இழந்து போன அந்த மதங்களும் அது மதத்தை வச்சு நடக்கிற அரசியல்களும் தான் இருக்குது. அந்த அரசியல்களை நம்ம இதில் பேசலை. இந்த காதலையும் அந்த பேய் ஹாரர் மூவியாக சொல்லியிருக்கிறோம். நான் நிறையா பேசல. அண்ணன் சினிமா பற்றி பேசணும், நான் அரசியல் பேசணும் நல்லா நினைக்கிறேன். அதனால் இதோட என்னை முடித்துக்கிறேன். இந்த படம் உறுதியாக நான் நம்புகிறேன். திரையில் இப்போ நான் இவ்வளோ பேசுகிறதுனால எனக்கு திரை கிடைக்காம கூட பிரச்சனைகளோட இருக்கலாம். அது அந்த பயம் எனக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் பயப்படலை. ஏன்னா நான் வந்து எனக்கு கூட அந்த சீமான் இருக்காப்புல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தமிழ் குடும்பம்ல எனக்கு திரை கிடைக்காம, தேட்டர் கிடைக்காம எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்போது அண்ணனோட சின்ன அண்ணன் பின்னா சண்டை இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா, அதில் விலகி இருந்த அந்த நேரம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அண்ணன் இருக்கிறாப்புல. ஏறி அடியா ஏன்னா சீமான் மாதிரி ஒரு ஆள் ஒன்றும் நம்பிக்கை கொடுக்க எவ்வளவுமே கிடையாது உலகத்தில். எதுனாலும் சரி இறங்கி அடினா அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு தேவை என்னது. இப்போ நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க, டாக்டர் மருந்து கொடுக்குறதுனால என்ன சொல்லுவான், இது சாப்பிடுங்க சரியாயிருன்னு சொல்லுவாங்கல்ல. அது சரியாகுதா சரியாகிற சரியாகணும் அந்த வார்த்தை சொன்ன உடனே அவனுக்கு பாதி நோய் போயிடும். அது மாதிரி நான் இறங்கி அட்ரா எல்லாம் சரியாகும். ஏன்னா எனக்கு முதல்ல சொன்னது இதாவது பெருமையாக நம்ம பேசினா, டேய் நம்மளை பற்றி நாமளே பெருமையாக பேசலாம், எந்த நாயனை நம்மளை சொல்லுவான் அப்படின்பாரு. அது மாதிரி நாம் எல்லாத்துக்கும் பெருமை சொல்லலாம். நம்ம பெருமையை சொல்லாமல் அடுத்தவங்க எல்லாரும் பெருமையாக சொல்லிகிட்டு இருப்போம். அது வந்து ரொம்ப தாழ்மனப்பான்மையான ஒரு விஷயம். அதனால் மற்றவங்களை பெருமையாக சொன்னோன்னே அப்போ நம்ம தலைமைக்கு தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு மற்றவங்களை பெருமை பேசினா அவன் தலைமைக்கு வந்துடுவான். இது எல்லா இடத்துலையுமே, நம்ம வீட்லேயும் சரி, எல்லா இடத்துலையுமே சரி. நீங்கள் நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, எவ்வளோ அறிவு இருக்குங்கிறது நம்ம வந்து நிரூபிச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம காணாமல் போயிடக்கூட வாய்ப்பு இருக்குது. அதான் நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில். உறுதியாக இந்த படம் வெல்லும். வெல்ற நிகழ்ச்சியில் ஒரு சக்ஸஸ் மீட்டில் நான் அவங்களை எல்லாரும் பத்திரிகையாளர் உறுதியாக சந்திப்பேங்கிற அசாத்திய நம்பிக்கை சீமான் மேலே மாறி அவரை துணையை வச்சு சொல்கிறேன். ஏன்னா சாத்தியப்படாத நான் சாத்தியப்பட்டு அவனும் இல்லை சீமான். அதனால் நானும் சொல்கிறேன், உறுதியாக இந்த படம் வெல்லும். அது நீங்கள் எல்லோரும் இந்த சக்ஸஸ் மீட்டில் சொல்லியிருக்கீர்கள். நன்றி, வணக்கம்.